அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சன பக்கத்தை செக் பண்ணிட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணாங்கன்னா மறக்காமல் ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12/4/2024 ஆகிறது. முதல்ல நம்ம வெயிலை பார்த்துருவோங்க. இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்துருவோம். முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், அனைத்து தமிழக 38 மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக மிக மிக குறைந்து காணப்படுங்க. அதாவது கடந்த 2 வாரம் நம்ம பார்த்துருப்போம். 2 வாரங்களாக கடுமையான வெயில், அதாவது அனல் காற்று, வெப்ப காற்று, வெப்ப அலை. அது மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், மேற்கு மாவட்டம், இந்த உள் மாவட்டம் இல்லாமல் கிட்டத்தட்ட 42 டிகிரி மேலே தொட்டுச்சு. ஆனால் இன்று முதல் 4 தினங்களுக்கு பதிவாகக்கூடிய வெப்பநிலை 36, 38, அதிகபட்சம் 38 தான் தொடும்னு நினைக்கிறேன். 40 டிகிரிலாம் இனிமேல் தொடாதுங்க. 40 டிகிரி எப்போ தொடும்னா ஏப்ரல் இறுதி, மே முதல் வாரத்தில் வேணால் தொடலாம். ஆனால் இன்று முதல் 4 தினங்களுக்கு வட மாவட்டமும் சரி, டெல்டா மாவட்டமும் சரி, மேற்கு மாவட்டமும் சரி, எல்லா இடங்களுக்கும் 30 டிகிரி செல்சியஸ் முதல் 36, 38 தான். அதிகபட்சம் 39 கூட தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மீண்டும் அதிகமான வெயில் அப்படிங்கிறது ஏப்ரல் இறுதி நாட்கள்லேருந்து படிப்படியாக அதிகரிக்கும். மே முதல் வாரம், அதில் ஒரு மே மாதத்தில் ஒரு 2 வாரம் கடுமையான ஒரு வெயில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம மழையை பார்த்துருவோம். நேற்று நம்ம அறிவித்தபடியே தென் மாவட்டத்தில் மழை வந்து பெஞ்சிருக்குங்க. ஆனால் இடம் மாறி பெய்திருக்கிறது, அவ்வளோதான். இடம் மாறி பெய்திருக்கிறது. இன்னும் மழை வந்து தொடங்காமல் தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக இருக்குது. நேற்று வந்து மதுரை மாவட்டம், இந்த மேற்கு பகுதி, தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி நல்ல மழைங்க. குறிப்பாக இந்த அம்பாசமுத்திரம், இந்த ராஜபாளையம், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் முழுவதுமே சற்று பரவலாக கனமழை காணப்பட்டது. ஆனால் இன்னும் மழை வந்து தீவிரமாகாமல் தான் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 4 தினங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஒரு 48 மணி நேரம் கண்டிப்பாக கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் கூட இன்றைக்கி காலையில் லேசான மிதமான மழை, கனமழை கூட தொடங்கிருச்சு. அதிராமப்பட்டினம், நாகப்பட்டினம், காரைக்காலில் கூட நல்ல மழை பெய்திருக்கிறது. அதேபோல் அரியலூர் மாவட்டத்திலும், இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, கும்பகோணத்தில் கூட இன்றைக்கி காலையில் சரியாக ஒரு 8 மணி போல் நல்ல மழை பெய்திருக்கிறது. அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்குங்க. அரியலூர் மாவட்டம், அதேபோல் தெற்கு டெல்டாவில் கூட இன்றைக்கி காலையில் நல்ல மழை பெய்திருக்கிறது. டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யலைங்க. ஒரு சில இடத்துல பெய்திருக்கிறது. அது ஒதுக்கி பெஞ்சிருக்கு. ஸோ அடுத்து இப்போ வந்து காற்று சுழற்சி அப்படிங்கிறது இலங்கையோட தெற்கு, அது இலங்கையில் மிக அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடி ஈரப்பதம் காற்று தற்பொழுது அதிகமாக நுழைய சாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஈரப்பதம் காற்று தற்பொழுது வரைக்கும் நுழைந்து கொண்டிருப்பதனால மழைப்பொழிவு அடுத்த 48 மணி நேரம் தீவிரமாக காணப்படும். குறிப்பாக எங்கெங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம்னா டெல்டாவில் இன்றைக்கி மதியானம் மழை இருக்குங்க. டெல்டாவில் இன்றைக்கி சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு. காலையில் பெய்து கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு. ஒரு 3 மணி நேரம் கழித்து சரியாக ஒரு 12 மணிக்கு மேலே டெல்டாவில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மழை பெய்யுங்க. தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டைக்கு மழை இருக்குது. காரைக்குடி, முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம், புதுச்சேரிக்கு தெற்கே மழை இருக்குங்க. புதுச்சேரி மாவட்டம் தெற்கே மழை இருக்கும். ஆத்தூர், சேலத்துக்கு மழை இருக்குது. இந்த டெல்டாவுடைய கடலோர பகுதி நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் இந்த முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இங்கெல்லாம் இன்றைக்கி மதியம் முதல் ஒரு 4 மணி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் மழை இருக்குது, நாளைக்கும் மழை இருக்குது டெல்டாவில். நாளை மறுநாள் ஒரு 3 நாட்களுக்கு கண்டிப்பாக டெல்டாவில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் ஒதுக்கினாலும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது. அடுத்தடுத்த நாட்கள் வந்து கண்டிப்பாக பெய்யும். புதுச்சேரிக்கு தெற்கே மழை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வட மாவட்டங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பு தான். திருவண்ணாமலை மாவட்டம் கொஞ்சம், வட மாவட்டம் சித்தூர், வேலூர்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல கனமழை பெய்யலாம். ஆனால் சென்னை, காஞ்சிபுரம், இந்த வட கடலோர மாவட்டம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா வறட்சி காற்று அங்கே வந்து உயரழுத்தம் காற்று நுழைவதனால கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் வட மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது. இது வந்து 2ஆம் சுற்று மழைப்பொழிவு. 2ஆம் சுற்று ஒரு 4 தினங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த சுற்று முடிந்த பிறகு அடுத்த சுற்று ஏப்ரல் இறுதி, மே முதல் வாரத்தில் இருக்குது. கண்டிப்பாக அப்போ தான் எல்லா இடங்களுக்கும் சற்று பரவலாக இடிமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கும். இது வந்து காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்யுதுங்க. நம்ம இன்னும் ஒரு மிக தீவிரமான இடிமலை, கோடைமலை அப்படிங்கிறது ஏப்ரல் இறுதி, மே முதல் வாரத்தில் காத்திருக்கு.
ஸோ அடுத்து தென் மாவட்டங்கள் பார்த்தா இன்றைக்கி வந்து நல்ல மழை இருக்குங்க. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம் முழுவதும், பொள்ளாச்சி, வால்பாறை, மதுரை மாவட்டம், ராஜபாளையம் மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டம், கடையநல்லூர், ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும், ராமேஸ்வரம், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், மானாமதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மதியம் முதல் ஒரு 12 மணிக்கு மேலே மழைப்பொழிவு அதிகரிக்கும். 12 மணிக்கு மேலே தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இரவு நேரம் வரைக்கும் தென் மாவட்டத்தில் மழை நீடிக்கலாம். குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்றைக்கும் கனமழை இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் கனமழை இருக்குது. சேலமுக்கு மழை இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி அங்கேயும் மழை வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மைசூர், நீலகிரி மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி மதியானம் மாலை இரவு நேரத்தில் மிக கனமழை காத்திருக்கிறது. இந்த மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, வால்பாறை, ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் மழை இருக்குது, நாளைக்கு மழை இருக்குது, நாளை மறுநாளும் மழை இருக்குது. இதுவரைக்கும் உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் இருக்குது, தொடங்காமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் இன்று மதியம் முதல் சற்று இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாக காணப்படும். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதைவிட மிக தீவிரமாக காணப்படும். வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குறைவான ஒரு மழையாக இருக்கும். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரிக்கும் மழை இருக்குது. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. அதாவது ஒன்று தான், இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இப்போ வந்து பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவுக்கு ஏப்ரலில் அதிகமான வெயில் வந்து பதிவாயிருக்கிறது. கரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக கரூரில் கிட்டத்தட்ட 42 டிகிரி இந்த ஆண்டு ஏப்ரலில் அதிகமாக பதிவாயிருக்கிறது. இது நம்ம முன்கூட்டியே சொன்னதான். கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகமான வெயிலும் அதிகமான மழையும் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ மழை கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை மழையும் சரி, தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி கண்டிப்பாக மிக அதிகம் தாங்க இருக்கும். கண்டிப்பாக நம்ம இப்போ வெயில் அடிப்பதால நம்ம வந்து இப்போ யோசிக்கணும், மழை வருமா வராதா, பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நம்ம வந்து வெயில் அடிப்பதால் கொஞ்சம் யோசிக்கிறோம். கண்டிப்பாக மழை உங்களுக்கு மழை பெய்யும் பொழுது அப்போ ஒரு மனநிலை மாற்றம், மழை பெய்யுது கண்டிப்பாக விவசாயம் செய்யலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக மழை இருக்குங்க, கண்டிப்பாக மழை இருக்குது. ஈரப்பதம் காற்று இப்போயே நுழைய தொடங்கிடுச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உயரழுத்தங்கள், இந்த வறட்சி காற்று இதெல்லாம் இருக்காது. உயரழுத்தங்கள் எல்லாமே இப்போ சூரியன் குத்துக்கு தென் மாவட்டத்தில் விழ தொடங்கிவிட்டது. இது அடுத்து வடக்கு நோக்கி வட மாவட்டம், வட இந்தியா நோக்கி நகரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தங்கள் எல்லாமே இந்தியா பார்டரை விட்டு தாண்ட போகுது. இதனால் ஈரப்பதம் காற்று தினசரி நுழையும். ஏப்ரல் இறுதி, மே முதல் வாரத்தில் இன்னும் அதிகமான மழை இருக்குது. இப்போ பெய்யக்கூடிய இந்த மழை காட்டிலும் இது வந்து காற்று சுழற்சி காரணமாக பெய்யுது. ஒரு 4 தினங்களுக்கு மழை கொடுக்கும். இது முடிந்த பிறகு இன்னொன்று அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்குது. இனிமேல் தாங்க மழை இருக்குது. ஸோ இதனால் மழை பற்றி கவலைப்படாதீங்க. மழை வந்து அதிகமாக பெய்யும். கண்டிப்பாக சேலம் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. அடுத்தடுத்த சுற்றுகள் மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, அவனும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 4 நாட்களுக்கு மழை இருக்குங்க. இந்த சுற்று 4 தினங்களுக்கு நீடிக்கும். மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு ஏப்ரல் இறுதி, மே முதல் வாரத்தில் தொடங்கும். நன்றி.